பலி சக்கரவர்த்தி தேவர்லோகத்தை மொத்தமாக கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால அசுரப்படையோட உதவியாலையும் சுக்கராச்சாரியர் தன்னோட தவ வலிமையால் உருவாக்கின ஒரு அதிசக்தி வாய்ந்த ரதத்தாலையும் பலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை கைப்பற்றினார். இப்படி அசுரர்களோட கை ஓங்கி இருந்தது தெரிஞ்ச தேவர்கள் திரும்ப போரிடாமல் அவங்க தலைமறைவாக தான் நல்லதுன்னு நினச்சி தலைமறைவும் ஆயிட்டாங்க. இப்படி தேவர்கள் தன்னோட அடையாளத்தை இழந்து, நாட்டை இழந்து, தன்னோட பதவியை இழந்து, சக்தி இழந்து ரொம்ப கஷ்டப்படுறத நினச்ச தேவலோக தாயான அதிதி மனசு உடஞ்சி போய் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ காசிப மகரிஷி அதிதிக்கு பயோவிரதத்தோட மகிமை பற்றி சொன்னதை கேட்டோடனே அதிதி பயோவிரதத்தை இருந்தாங்க. பயோவிரதத்தோட பலனால் மகாவிஷ்ணுவோட அருள் கிடைச்ச அதிதி மகாவிஷ்ணுவோட தேவலோகத்தை திரும்ப மீட்டு கொடுக்கணும், தேவர்களுக்கு எழுந்த பதவியை நீங்கள் தான் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி வரமும் கேட்குறாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு அவங்களுக்கு வரமும் கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு கொடுத்த வரத்தின் பிரதிபலனா அதிதிக்கு வாமனனா பிறக்கிறாங்க மகாவிஷ்ணு. இப்படி வாமனனா பிறந்த மகாவிஷ்ணு தேவர்களுக்கு அவங்க தேவலோகத்தை திரும்ப மீட்டு கொடுத்தாரா இல்லையா, இல்லை பலி சக்கரவர்த்தி அவர் எதிர்த்தவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். காசிபர் சொன்னதை கேட்ட அதிதி மகாவிஷ்ணுவை நோக்கி பயோவிரதம் இருக்காங்க. அதனோட பலனா மகாவிஷ்ணு அவங்களுக்கு தரிசனமும் கொடுத்து அவங்க கேட்ட வரத்தையும் கொடுக்குறாங்க. அந்த வரத்தின் பலனா மகாவிஷ்ணுவே அதிதிக்கு பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதிதி ரொம்ப சந்தோஷமாக அவங்க மன நிம்மதியோடு போகிறாங்க. கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறப்போ அதிதி மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே எல்லா பூதகணங்களும், தேவர்களும், கிண்ணர்களும் எல்லாருமே மலர் மாலைகள் தூவி அந்த குழந்தைய வரவேற்கிறாங்க. ஏன்னா பிறந்திருக்கிறது மகாவிஷ்ணு. அந்த குழந்தை பிறந்த உடனே கிடுகிடுன்னு வளர ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை ஒரு 2 அடி ஒரு ஆளா வளர்ந்து நிற்கிது. அந்த குழந்தைக்கு வாமனன் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. மகாவிஷ்ணுவோட அம்சத்தில் பிறந்த வாமனனை பார்த்த காசிபர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு பிராமணனா பிறந்த வாமனனுக்கு காசிபரும் மற்ற ரிஷிகளும் சேர்ந்து அவருக்கு உபநயனங்கள் போன்ற கிரியைகளை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சூரியன் காயத்ரி போன்ற மந்திரங்களையும் உபதேசம் பண்ணுறாரு. அப்புறம் பிரகஸ்பதியான குரு பகவான் அவருக்கு பிரம்மசூத்திரத்தை கொடுக்குறாரு. சந்திரன் தண்டத்தை கொடுக்குறாரு. பிரம்மன் கமண்டலத்தையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அதிதி தாய் வாமனனுக்கு அவங்க ஒரு உடையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குபேரன் இவருக்கு ஏதாவது நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லி, பிராமணனா இருக்காரு, இவர் கண்டிப்பாக ஒரு பிச்சை பாத்திரம் அப்படிங்கிறது தேவைப்படும் சொல்லி குபேரன் வாமனனுக்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை கொடுக்குறாங்க. இப்படி ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் அந்த குள்ள மனிதனான வாமனனுக்கு அவங்களால இயன்றதை கொடுத்து அவனை இன்னும் மேலும் மேலும் சிறப்பு மிக்கவனா ஆக்குறாங்க. இப்படி மகாவிஷ்ணுவோட அம்சத்தில் பிறந்த வாமனன் ஒரு 2 அடி மனிதனாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு சூரியன் போல மிக பிரகாசமாக ஒரு ஒளி பொருந்திய தேஜஸோடு இருந்தார். இதே சமயத்தில் தான் அங்கே பலி சக்கரவர்த்திக்கு அங்கே இருந்த தேவலோக பிராமணர்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறணும் அப்படின்னா 100 அஸ்வமேத யாகத்தை உங்களுக்கு பண்ணணும். அந்த அஸ்வமேத யாகத்தின் பலனால் நீங்கள் 3 உலகம் மட்டும் கிடையாது, 14 உலகங்களையும் உங்களால் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிராமணரோட பேச்சை கேட்ட பலி சக்கரவர்த்தியும் சரி, உங்களால் என்ன யாகங்கள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி பிராமணர்கள் 100 அஸ்வமேத யாகம் பண்ண போகிறதா சொன்னதுனால அங்கே ஒரு மிகப்பெரிய யாகசாலை அமைச்சு அவங்க யாகங்கள் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி தான் பலியோட ஆட்சியை எப்படியான முடிக்கணும்னு முடிவு பண்ண வாமனன் அந்த யாகசாலைக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் பலி சக்கரவர்த்தி வாமனனை பார்த்து கேட்குறாங்க, ஐயா பிராமணரே, உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப பிரகாசமாக அந்த சூரியனை போல தேஜஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருப்பீங்க, ஆள் சின்னதாக குள்ளமாக இருந்தாலும் உங்களோட சக்திங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களோட கீர்த்தி திக்கெங்கும் பரவட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அதே சமயம் பலி சக்கரவர்த்தி வாமனனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த யாகசாலைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாமனன் சிரிச்சுட்டே நிற்கிறாரு. அவர் கையில் இருந்த அந்த பிச்சை பாத்திரத்தை பார்த்தோன்னே பலி சக்கரவர்த்தி கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது யாசகம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பலி சக்கரவர்த்தி சொன்னதை கேட்ட வாமனன் சிரிச்சுட்டே கேட்குறாங்க, நான் இன்னும் எனக்கு என்ன யாசகம் வேணும்னு நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வாரி வழங்குறதுல வள்ளல் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய வள்ளலாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது, கண்டிப்பாக உங்களோட புகழ் உலகெங்கும் பரவி இருக்கட்டும், சொன்ன மாதிரி உங்களோட குடும்பமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பம் தான். உங்கள் தாத்தாவான பிரகலாதன் அவங்க அப்பா கெட்டவராக இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரியாக இருந்த மகாவிஷ்ணுவே நம்பி அவரே பக்தியோடு பிடிச்சிட்டு இருந்தார். கடைசியில் அவர் காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணு நரசிம்மாவதாரம் எடுத்து பிரகலாதனை காப்பாற்றி அவரோட புகழை 14 லோகங்களையும் பரவ செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா
விரோசன சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தார். அவரை எதிர்க்கிறதுக்கு தேவர்களே வந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தேவர்கள் வந்து ஒரு பிராமண வேடம் கொண்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து யாசகம் கேட்டாங்க. அவர் யாசகம் கேட்ட உடனே உங்கள் அப்பாவும் வந்து தயங்காமல் தேவர்களுக்கு என்ன யாசகம் வேணும்னு சொல்லி கேட்குறப்போ, உங்களோட உயிர் தான் வேணும், அப்போ தான் அவங்கள ஜெயிக்க முடியும், அப்போ தான் நாங்கள் தேவலோகத்தை திரும்ப மீட்டெடுக்க முடியும்னு கேட்டாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உங்கள் அப்பா தன்னோட உயிரே யாசகமாக கொடுத்தாரு. தேவர்களுக்கு யாசகமாக உயிரை கொடுத்து அவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அவர் மாறிட்டார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து இந்த பலி சக்கரவர்த்தி கண்டிப்பாக அவரோட வார்த்தையை காப்பாற்றுவார் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு வாமனன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பலி சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார், நான் ரொம்ப பாக்கியம் பட்டிருக்கேன், என்னோட புகழை எல்லாமே தெரிஞ்சு என்கிட்ட யாசகம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு. உடனே வாமனன் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு வந்து 3 அடி நிலம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி வாமனன் கேட்குறாரு. இதை கேட்ட பலி சக்கரவர்த்தி ரொம்ப யோசிக்கிறார். என்னடா இது, நம்மக்கிட்ட 3 உலகங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு உலகத்தை கேட்டிருந்தா நமக்கு சந்தோஷமாக கொடுத்து வந்திருப்போம், நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பொண்ணும் பொருளும் இருக்குது, அதில் ஏதாவது கேட்டிருந்தா கூட நம்ம சந்தோஷமாக முழுசையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த 3 அடி நிலத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறாரு, இது எந்த வயதில் நியாயம் அப்படின்னு சொல்லி வாமனனை பார்த்து கேட்குறாங்க. வாமனன் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீ எனக்கு 3 அடி நிலம் கொடுத்தா போதும், அதை எனக்கு யாசகமாக கொடுத்தாலே நான் ரொம்ப மன நிறைவாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி வாமனன் வந்து சொல்கிறாரு. இந்த சமயத்தில் தான் வந்து சுக்ராச்சாரியர் வந்திருக்கிறது யார், இவன் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பிராமணன் மாதிரி தெரியல, பார்க்க குள்ளனாக இருந்தாலும் அவனோட யோசனைகளும் அவனுடைய திங்கிங்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக இவன் வேறு ஏதோ ஒரு சக்தியாக தான் இருக்கணும்னு சொல்லி அவர் ஞானதிஷ்டியில் பார்க்குறாரு. ஞானதிஷ்டியில் பார்த்தோன்னே சுக்ராச்சாரியர் கண்டுபிடிச்சிடறாரு, வந்திருக்கிறது அந்த ஸ்ரீஹரியான மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே வந்து பலி சக்கரவர்த்திட்ட போய் அவர் எச்சரிக்கிறாரு, வந்திருக்கிறது மகாவிஷ்ணு, கண்டிப்பாக ஒன்று அழிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு, அவர் கேட்குற யாசத்தை நீ கொடுக்காத, ஏன்னா அவனோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து கொன்னது மகாவிஷ்ணு தான், அப்படிங்கிறதுனால அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய யாசகத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால உனக்கு பாவங்கள் சேராது அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியர் எச்சரிக்கிறாரு. சுக்ராச்சாரியரை பார்த்த உடனே இவன் பலி சக்கரவர்த்தி சொல்கிறான், ஐயா குருநாதரே, என்னை வந்திருக்கிறது மகாவிஷ்ணுவாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும், ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா ரிஷிகள் முனிவர்களும் பார்க்கறதுக்கு தவம் இருந்துட்டு இருக்க மகாவிஷ்ணுவே என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு நான் கொடுக்க வேண்டிய 3 அடி நிலம் அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட நிலமாக இருந்தாலும் நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி ரொம்ப பணியோடு சொல்கிறாரு. அப்போது சுக்ராச்சாரியர் சொல்கிறாரு, பலி சக்கரவர்த்தியே நீ சொல்கிறது சரிதான், எல்லாரையும் சிருஷ்டிக்கிற அந்த மகாவிஷ்ணு தான் உங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்கிறாரு, ஆனால் அவர் 3 அடி நிலம் கேட்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருக்குது, இதனால் அசுரகுலமே அழியலாம், நீ வந்து கொஞ்சம் யோசித்து அவருக்கு வந்து யாசகத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல, வந்திருக்கிறது மகாவிஷ்ணுவாகவே இருக்கட்டும், என்னால் முடியும் அப்படின்றத நம்பி தானே அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் பலி சக்கரவர்த்தி அவரோட மனைவியை பார்க்குறாங்க. அவங்க மனைவி ஒரு கமண்டலத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்து தாரை வார்த்து கொடுக்கறதுக்காக அவங்க தயாராக ஆகுறாங்க. அதே சமயத்தில் பலி சக்கரவர்த்தி அந்த வாமனனாக இருக்கிற பிராமணரை பார்த்து கேட்குறாரு, ஐயா பிராமணரே, நீங்கள் கேட்ட 3 அடி நிலத்தில் முதல் அடியை நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வாமனன் வந்து மிகப்பெரிய அவரோட விஸ்வரூபத்தை காட்டுறாரு. மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபத்தை பார்த்த உடனே பலி சக்கரவர்த்தி மிரண்டு போகிறாரு. ஏன்னா பூமியும் ஆகாசமோ சொர்க்கமோ ஏன் பாதாள உலகமோ அவரோட மொத்தமாக அடக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட விஸ்வரூபத்தை அவர் பார்த்து திகச்சு நிற்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட பாதத்தில் பூமி இருக்குது, உள்ளங்காலில் பாதாள லோகம் இருக்குது, கணங்காலில் மலைகளும் அருவிகளும் இருக்குது, முழங்காலில் பறவைகள் இருக்குது, தொடைகளில் மிருகங்களையும் மருத்துவ மூலிகைகளும் உள்ளடக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீதாம்பரத்தில் சந்தியா காலம் இருக்குது. அப்புறம் இடுப்பில் பிற உயிரினங்களும் அப்புறம் அசுரர்களும் இருக்காங்க. இதை பார்த்துட்டே இருக்கிறப்போ இன்னும் நிமிர்ந்து பார்க்குறாரு பலி சக்கரவர்த்தி. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, மகாவிஷ்ணுவோட நாபியில் ஆகாயம் இருக்குது, வயிற்றில் வந்து 7 கடல்களும் உள்ளடங்கி இருக்குது, மார்பிளில் நட்சத்திர கூட்டமும் அதுக்கு நடுவில் மகாலட்சுமியும் குடியிருக்காங்க, இருதயத்தில் தர்மம் இருக்குது, மனசில் சந்திரன் இருக்காரு, கழுத்தில் 4 வேதங்களையும் ஆபரணங்களை அணிஞ்சிருக்காரு, அப்புறம் அவரோட புஜங்களில் இந்திரனும் மற்ற தேவர்களும் அங்கே இருக்காங்க, காதுகளில் திசைகளை உள்ளடக்கியிருக்காரு, கண்களில் சூரியன் இருக்குது, முகத்தில் ஒரு அக்னி இருக்குது, நாவில் வந்து வருணனையை உள்ளடக்கியிருக்காரு, முடியில் வந்து மேகங்களை உள்ளடக்கியிருக்காரு, அவர் உடலில் வந்து எல்லா ரோமங்கள்லேயும் வந்து கொடி வகைகளாக படர்ந்துருக்கு, நாடியில் நதிகள் ஓடிட்டு இருக்கு. மகாவிஷ்ணுவோட சுயரூபமான இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே பலி சக்கரவர்த்தி திகச்சு போய் பார்க்குறாரு. இது வரைக்கும் யாருமே விஸ்வரூபத்தை பார்த்த உடனே நாராயண மாயைக்குள்ளே சிக்கி நாராயணனுக்கு அடிபணிவாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்து நாராயணன்கிட்ட சரணடைவாங்க அப்படிங்கிறது தான் நாராயணன் இது வரைக்கும் பார்த்துருக்காரு. ஆனால் பலி சக்கரவர்த்தி இதை பார்த்த உடனே அந்த ஸ்ரீஹரிட்டு கேட்குறாங்க, ஐயா உங்கள் முதலடியை எடுத்து வைங்க அப்படின்னு உடனே மகாவிஷ்ணு அவரோட முதலடியை எடுத்து வைக்கிறாரு. அவர் மண் உலகத்தை முழுசாக அளக்குறாரு.
அளந்து 2வது அடியில் அவர் விண்ணுலகத்தை அளக்கிறாரு. அப்போ தான் ஸ்ரீஹரியான மகாவிஷ்ணு கேட்குறாரு, ஐயா பலி சக்கரவர்த்தியை, நான் என்னோட முதல் அடியில் வந்து நான் மண்ணுலகத்தை அளந்துட்டேன், 2வது அடியில் விண்ணுலகத்தை அளந்துட்டேன், இப்படி உலகளந்த பெருமாளை நான் காட்சி அளித்திட்டு இருக்கேன், என்னோட 3வது அடி நான் எங்கே வைக்க, இந்த அண்டசராசரத்தில் நான் 3வது அடி வைக்கிறதுக்கு இடமே இல்லையேன்னு கேட்குறப்போ தன்னோட அகங்காரத்தை ஒழிச்ச பலி சக்கரவர்த்தி ரொம்ப பணிவாக அவர் தலை குனிஞ்சு, வந்திருக்கிறது மகாவிஷ்ணுகிட்ட சொன்ன என்னோட வார்த்தையை நான் காப்பாற்றியே ஆகணும், என்னோட முன்னோர்கள் எப்படி அவங்க வார்த்தையை காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி அந்த புகழ்பெற்ற இடத்தை நானும் அடையணும்னு சொல்லி அவர் தலை குனிஞ்சு மகாவிஷ்ணு சொல்கிறாரு, உங்களோட 3வது அடியை என் தலை மேலே வைங்க அப்படின்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு அவரோட 3வது அடியை பலி சக்கரவர்த்தி தலையில் வைக்கிறாரு. பலி சக்கரவர்த்தியும் அவரோட கூட இருந்த அசுரர்களும் எல்லாமே பாதாள உலகத்துக்கு தள்ளப்படுறாங்க. அசுரனோட படையாலையும் சுக்கராச்சாரியோட தவ வலிமையாலும் இந்த உலகத்தில் நம்மளை அசைக்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் சுற்றிட்டு இருந்த பலி சக்கரவர்த்தியோட அகந்தையை ஒழிக்க மகாவிஷ்ணுவே வாமன அவதாரம் எடுத்திருந்தார். 3வது அடி பலி சக்கரவர்த்தி தலையில் வச்ச உடனே அவர் பாதாள உலகத்துக்கு தள்ளப்படுறாரு. அந்த சமயத்தில் தான் அவரோட பிதாமகரான பிரகலாதன் வந்து மகாவிஷ்ணுவோட காலை பிடிச்சி அழுகிறாரு, ஐயா என் பேரனை ஏன் கொன்னீங்க, அவன் வந்து கொடுக்க முடிய யாசகத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கணும், இப்படி அவனோட உயிரவே பறிக்கிற அளவுக்கு நீங்கள் யாசகத்தை கேட்டு அவனை பாதாளத்தை தள்ளி இப்படி கொண்டுட்டீங்களே, உங்களை நம்பினதுக்கு இதுதான் பிரதிபலனா, இப்படி நம்பினவங்களே நீங்கள் துரோகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு. அப்போ தான் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இது வரைக்கும் நாராயண மாயையில் இருந்து வெளியே வந்தவங்க 2 பேர் தான். முதலாக இருந்தவர் சிவபெருமான், அவர் வந்து என்னோட மாயையில் இது வரைக்கும் சிக்கினதே கிடையாது. 2வதாக சிறப்பாக இருந்தது வந்து பலி சக்கரவர்த்தி தான். என்னோட விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட என்னோட மாயையில் மயங்காமல், உங்களுக்கு என்ன யாசகம் வேண்டும் கேளுங்க, நீங்கள் கேட்ட யாசகத்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பயே நான் வந்து பலி சக்கரவர்த்தியோட சிறப்பை நான் பார்த்துட்டேன். உண்மையிலே பலி சக்கரவர்த்தியை நான் கொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே வரல, நான் அதித்திக்கு கொடுத்த வரத்தினால தேவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குனால தான் நான் வந்து வாமன அவதாரம் எடுத்திருந்தேன். அதுக்காக பலியோட புகழ் வந்து குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக பலியோட புகழ் இந்த 3 உலகத்தில் இருந்து 7 14 லோகங்களுக்கும் பரவும். பலிக்கு வந்து அவர் பாதாளோகத்தில் போயிட்டாரு, அவங்க அசுரர்களோட இறந்துட்டாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சுதரலோகம் அப்படின்ற ஒரு லோகத்தை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த லோகத்தில் எல்லா செல்வ செழிப்புகளும் இருக்குது. அங்கே வந்து எல்லாரையும் காப்பாற்றுற இந்த மகாவிஷ்ணுவே வந்து பலிக்கு காவலாக துவாரபாலகனாக நான் வந்து காட்சி அளிப்பேன். அது மட்டும் பலி சக்கரவர்த்திக்கு எப்போவுமே ஒரு காவல்காரனாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரகலாதன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்கய்யா, இப்படி பலியை கொண்டுட்டு அவர் தனியை லோகத்தையும் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எதை நான் ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறப்போ, அது மட்டும் இல்லாமல் பலி சக்கரவர்த்தியோட புகழை இன்னும் ஓங்கிறதுக்காக வேண்டி அவரோட அடுத்த பிறவியில் அவர் இந்திரனாக பிறப்பார், தேவலோகத்தையே அவர் ஆட்சி பண்ணுவார், தேவர்களுக்கு அவர் சிறந்து விளங்குற ஒரு அரசனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே பிரகலாதன் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அவர் மனசு சாந்தி அடையுது. அதுக்கப்புறம் பிரகலாதன் சொல்கிறாரு, ஐயா பலிக்கு மட்டும் இந்த சுதரலோகம் அப்படின்ற ஒரு லோகத்தை கொடுத்துருக்கீங்களே, என்னையும் அவங்க அழைச்சிட்டு போங்க, சதா உங்கள் நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்காக நீங்கள் நரசிம்மாவதாரம் எடுத்து என்னை காப்பாற்றினீங்க, அப்படி இருந்தும் என்னை ஏன் சுதரலோகத்தில் அளவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரகலாதன் கேட்குறாரு. உடனே மகாவிஷ்ணுவும் பிரகலாதனோட பக்தியை பார்த்து வியந்து, நீயும் அங்கே போகிறதுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகலாதனையும் சுதரலோகத்துக்கு மகாவிஷ்ணு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. இப்படி மகாவிஷ்ணுவை நம்பி வரம் கேட்ட அதிதி கேட்ட மாதிரியே மகாவிஷ்ணு தேவலோகத்தை மீட்டு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பிரகலாதனையும் பலி சக்கரவர்த்தியும் அவர் வந்து சுதரலோகத்துக்கு அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் யாகங்கள் நடந்துட்டுருக்கு, அது என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அது அப்போ தான் வந்து வாமனன் வந்து சுக்கராச்சாரியை பார்த்து கேட்குறாங்க, ஐயா சுக்கராச்சாரியரே நீங்கள் கவலைப்படாதீங்க, பலி சக்கரவர்த்தியும் பிரகலாதனும் என்னோட கண்காணிப்பில் ரொம்ப பத்திரமா தான் இருக்காங்க, நீங்கள் இந்த யாகத்தை முடிவடை செஞ்சுருங்க, இல்லை அப்படின்னா அது பலியோட பேரில் இன்னொரு இழுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுக்கராச்சாரியரும் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க, ஐயா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, அசுரர்கள்லேயே ரொம்ப சிறந்த பேர் வாய்ந்த ஒரு அசுரன் தான் வந்து பலி, அவனையும் நீங்கள் வந்து அசுரர்களுக்கு இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த அஸ்வமேத யாகம் 100 யாகங்கள் முடிவடைகிறதுனால அசுரர்களோட புகழ் இன்னும் மேல் வளரதான் செய்யும், அதனால் நீங்கள் இந்த யாகத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே சுக்கராச்சாரியரும் அந்த யாகங்கள் எல்லாம் முடிச்சு வைக்கிறாங்க. பலி சக்கரவர்த்திக்கு அவர் புகழும் சேர்த்துக்கிறாங்க. இப்படி மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்ட தசாவதாரத்தில் வாமன அவதாரத்தோட கதை தான் இது. இந்த வாமன அவதாரத்தின் மூலியமாக பலி சக்கரத்தோட ஆணவம் அழிக்கப்பட்டதுனால தான் எல்லா கோயில்களையும் பலிபீடம் அப்படின்ற ஒரு பீடங்கள் வைக்கப்பட்டிருக்கு. எல்லா மனிதனோட ஆணவங்கள் அங்கே அழிக்கப்படும் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் கோயில்களில் பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலி சக்கரவர்த்தி கிட்ட அவர் மகாவிஷ்ணு யாசகம் கேட்டு அவர் அகங்காரத்தை ஒழிச்சதுனால அந்த நாளை இன்னைக்கு ஓணம் அப்படின்ற ஒரு நாளாகவும் நம்ம கொண்டாடப்படுறோம். மகாவிஷ்ணுவோட 10 அவதாரமான தசாவதாரங்களில் ரொம்ப பேர் போன ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம்.
ஆளுக்குள்ளனாக இருந்தாலும் அவரோட சிந்தனையும் அவரோட புகழும் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. யார் ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அசுரனாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த 17 லோகங்களில் இருக்கிற எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆணவம் தலைக்கு மேலே ஏறி போகிறப்போ அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்து வருவார் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு விதமாக இருக்கிற கதை தான் இந்த வாமன அவதார கதை. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே இது மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.